Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகை டெஸ்ட் 21 ஓட மேத்ஸ் எக்ஸ்பிளனேஷன். First question. The sides of two similar triangles are in the ratio 9:4. Area of these triangles are in the ratio. இரண்டு ஒத்த முக்கோணங்களின் பக்கங்கள் 9:4 என்ற விகிதத்தில் உள்ளன. இந்த முக்கோணங்களின் பரப்புகளின் விகிதம் என்ன சொல்லிட்டாங்க? Similar triangles. அதோட sides கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? ஏரியா. பக்கம் கொடுத்துட்டு பரப்பு கேக்குறாங்க. அப்ப என்னது? A1 divided by A2 is equal to என்னவா இருக்கும்? சைடோட ஸ்கொயரா இருக்குமா? ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ல S1 ஸ்கொயர் divided by S2 ஸ்கொயர். ஒரு சைடு என்னது? 9 ஸ்கொயர். அடுத்த சைடு 4 ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் 81, 4 ஸ்கொயர் 16. ஆன்சர் 81:16. Option B. Next question. In triangle MAT and NO are two triangles such that they are congruent. Also TM is equal to RO and MA is equal to RN. If angle TMA is equal to 65 degree, then the value of RNO plus NOR is. MAT மற்றும் NOR ஆகிய இரண்டு முக்கோணங்கள் அவை ஒத்ததாக இருக்கும். மேலும் TM is equal to RO மற்றும் MA is equal to RN. Angle TMA is equal to 65 degree எனில் RNO plus NOR இன் மதிப்பு என்ன? ரெண்டு ட்ரையாங்கிள் என்னென்ன? MAT அடுத்த ட்ரையாங்கிள் என்னது? NOR இந்த ரெண்டும் என்னது? சிமிலர் அண்ட் கான்கிரண்ட், ஒத்த முக்கோணங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? TM is equal to RO. இந்த TMம் ROவும் ஈக்குவல். அடுத்தது என்ன? MA is equal to RN. MA இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. MAவும் RNும் ஈக்குவல். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? TMA. அப்போ இது எவ்வளோ டிகிரி? 65. அவங்க என்ன கேட்குறாங்க? RNO இது ப்ளஸ் NOR இந்த 2 டிகிரி கேட்குறாங்களா? ஓகே, இந்த பக்கம் சமம், இந்த பக்கமும் சமம். இங்கே 65 டிகிரினா இங்கேயும் என்னவா இருக்கும்? சேம் 65 டிகிரி தான் இருக்குமா? ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. அப்போ 65 ப்ளஸ் இது என்னது? RNO. எக்ஸுங்கிறது RNOவா? ப்ளஸ் ஒய்ங்கிறது என்னது? NORஆ? NOR. அப்போ என்ன ஆயிரும்? 180 மைனஸ் 65. அப்போ 180ல் 65 போச்சுன்னா எவ்வளோ? 100க்கு ஒரு 15, சாரி 75, 85, 95, 35, இங்கே ஒரு 80. என்ன வரும்? 5, 115. ஆன்சர் ஆப்ஷன் B, 115 டிகிரி. Next question. In a triangle ABC, DEF are the midpoints of the sides AB, BC and AC respectively. If the area of triangle ABC is equal to 32 units square, then find the area of triangle DEF. ஒரு முக்கோணம் என்ன இருக்கு? A, B, C இருக்கு. முக்கோணம் A, B, C. DEF மூணுமே மிட் பாயிண்ட் எதில்? AB, BC, AC. AB, BC, EC. இது என்னது? D, இது E, இது F. இதை ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, கேட்குறாங்க. ஏபிசியோடது எவ்வளோ? 32. DEF தானே? அப்போ என்னவா இருக்கும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF is equal to 1/4. பெரிய ட்ரையாங்கிளில் 1/4 பங்காக இருக்குமா? அப்போ 1/4 ஆஃப் ட்ரையாங்கிள் ABC. அப்போ 1/4 இன்ட்டு ட்ரையாங்கிள் ABC எவ்வளோ? 32. கேன்சல் பண்ணா 8. ஆன்சர் ஆப்ஷன் D, 8 யூனிட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ட்ரையாங்கிள் PQR, triangle P is equal to 46 degree, angle R is equal to 64 degree. If triangle PQR is similar to triangle ABC and in correspondence, then what is the value of B? Triangle PQR.
PQR. PQRல P எவ்வளோ டிகிரி? 46. R எவ்வளோ? 64. அடுத்தது ABC ஒத்த முக்கோணம். அப்போ இன்னொரு முக்கோணம் PQR போலயே என்னது? ABC. ABC என்ன கொடுத்துருக்காங்க? B இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஒத்த முக்கோணம்னா ஆங்கிள் சேமாக தான் இருக்குமா? இதுவும் என்னவா இருக்கும்? 46. இது 64. 60 + 40 100. 100 + 10 110. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. அப்போ 180ல் 110 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 70 டிகிரி. அதுதான் இந்த வேல்யூவாக இருக்குமா? B. அப்போ பியோட ஆன்சர் 70 டிகிரி. ஆப்ஷன் A. Next question. If in triangle ABC, MN is parallel to BC and M and N are points on AB and AC respectively, the area of quadrilateral MBCN is equal to 130 centimeter square. If AN ratio NC is equal to 4:5, then the area of triangle MAN is. ABC முக்கோணம் எனில் MN என்பது BCக்கு இணையாக இருக்கும். மேலும் M மற்றும் N ஆகியவை முறையே AB மற்றும் ACயில் புள்ளிகளாக இருக்கும். நாற்கரம் MBCN இன் பரப்பளவு 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர். AN ரேஷியோ NC ஈக்குவல் டு 4:5 எனில் முக்கோணம் MAN இன் பரப்பளவு. ட்ரையாங்கிள் ABC. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. என்னது? A B and C. இதில் என்ன சொல்லிட்டாங்க? எம்ங்கிற பாயிண்ட் எதில் இருக்குது? ஏபிங்கிற இடத்துல இருக்குது. என்னங்கிற பாயிண்ட் எதில் இருக்குது? ஏசியில் இருக்குது. இது வந்து எதுக்கு பேரலல்னு சொல்லிட்டாங்க? இந்த பிசிக்கு பேரலல்னு சொல்லிட்டாங்க. MBCN இதோட ஏரியா என்னது? 130. AN எவ்வளோ? 4x. NC எவ்வளோ? 5x. அப்போ என்ன கேட்குறாங்க? MAN இந்த ஏரியாவோட ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஏரியாவோட ட்ரையாங்கிள் சைடு வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சின்னது போடலாமா? MAN ஈக்குவல் டு எதுக்கு இருக்கோ ஈக்குவலாக இருக்கும்? சைடு 1 ஸ்கொயர் டிவைடட் பை சைடு 2 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குமா? இதுக்கு ஏபிசிக்கு சைடு என்னது? 4 + 5 9x. ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட ஏரியா 1 டிவைடட் பை ஏரியா 2. இப்போ சைடு 1 ஏபிசிக்கு என்னது? 9x ஸ்கொயர். அப்போ என்னது? 81x ஸ்கொயர் டிவைடட் பை S2 என்னது? 4x 16x ஸ்கொயர். x ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும்? 81. சின்ன ட்ரையாங்கிளுக்கு என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 16 இருக்கும். அப்போ இந்த குவாடிலேட்டர் 81ல் 16 போச்சுன்னா மீதி தானே. அப்போ 81 - 16 என்னது? 81ல் 16 போச்சுன்னா 65. இந்த 65 தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன கேட்குறாங்க? MAN இந்த சின்ன ட்ரையாங்கிள். இந்த சின்ன ட்ரையாங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ? 16. 16 கேன்சல் பண்ணலாமா? 65 1s are 65, 2s are 130. 16 × 2 32. ஆன்சர் ஆப்ஷன் சி 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின். Triangle ABC is similar to triangle DEF if the area of ABC is 9 square centimeter and the area of DEF is 16 square centimeter and EF is equal to 2.8, then the length of BC will be. ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. என்னது? ட்ரையாங்கிள் ABC ABC. அடுத்த ட்ரையாங்கிள் என்னது? DEF. ரெண்டுமே சிமிலர். இது எவ்வளோ? 9. இது எவ்வளோ? 16. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? EF is equal to 2.8. என்ன கேட்குறாங்க?
பிசி. சைடு போடலாமா? இப்போ சைடு என்னது? பிசி டிவைடட் பை இந்த சைடு என்னது? இங்கே சைடு அதே தான், இது சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ 2.8 ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியாவா? இதோட ஏரியா என்னது? 9, இதோட ஏரியா 16. அதாவது சைடு 1 டிவைடட் பை சைடு 2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 டிவைடட் பை A2. அப்போ BC டிவைடட் பை 2.8 என்ன பண்ணலாம்? 28 டிவைடட் பை 10 என்ன எழுதலாமா? டிவைடட் பை 10 என்ன ஆயிரும்? இங்கே மேலே ஆயிரும். 9 வெளியே எடுத்தா 3, 16 வெளியே எடுத்தா 4, இங்கே கேன்சல் பண்ணா 4 7s are 28. அப்போ BC இஸ் ஈக்குவல் டு எல்முன் 21 டிவைடட் பை 10, 21 டிவைடட் பை 10 என்னவா இருக்கும்? 2.1. ஆப்ஷன் A. Next question. In triangle ABC, MN is parallel to BC. The area of the quadrilateral MBCN is equal to 130 cm square. If AN ratio NC equal to 4:5, then the area of triangle MAN is. ஒரு triangle இருக்கு. என்னது? A B C. ஓகே, அதில் என்னன்னு சொல்லிட்டாங்க? MN parallel to BC. MN வந்து parallel to BC. MN BCக்கு parallel. AN என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4xன்னு சொல்லியிருக்காங்க. NC எவ்வளோ? 5xன்னு சொல்கிறாங்க. Then the area of இதோட ஏரியா என்னது? 130. இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்களா? நம்மளுக்கு தெரியும் என்னது? ஏரியா 1 டிவைடட் பை ஏரியா 2 இஸ் ஈக்குவல் டு என்னது? சைடு 1 ஸ்கொயர் டிவைடட் பை சைடு 2 ஸ்கொயரா? ஏரியா 1 என்னது? மொத்தமாக ஏரியா 1 தெரியாது, ஆனால் அதோட சைட் ஸ்கொயர் தெரியுமா? ஏபிசியோட சைடு என்னவா இருக்கும்? 9xஆ இருக்கும். அப்போ 9x ஸ்கொயர் என்னது? 81x ஸ்கொயர் டிவைடட் பை சின்ன ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் எடுப்போமா? இதோட சைடு என்னது? 4. 4 ஸ்கொயர் பண்ணால் 16x ஸ்கொயர். x ஸ்கொயர் x ஸ்கொயர் கேன்சல். பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா 81, சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா 16. அப்போ இந்த ரெண்டில் மைனஸ் பண்ணால் இதோட ஏரியா கிடைக்குமா? அப்போ 81 மைனஸ் 16, 81ல் 16 போச்சுன்னா 65. அந்த 65 தான் என்னது? 130னா என்ன கேட்டிருக்காங்க? 16 என்னன்னு கேட்டிருக்காங்க. 65 1s are 65, 2s are 130. 16 × 2 32. ஆன்சர் ஆப்ஷன் டி 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In the following figure, PQ is parallel to BC and PQ ratio BC is equal to 1:3. If the area of the triangle ABC is 144 cm square, then what is the area of the triangle APQ? பின்வரும் படத்தில் PQ BC க்கு இணை. PQ என்னது? 1, BC 3. இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க? பரப்பளவு ABC பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு எவ்வளோ? 144. அப்போ என்ன கேட்குறாங்க? APQ ஏரியா 1 டிவைடட் பை ஏரியா 2 இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? சைடு 1 ஸ்கொயர் டிவைடட் பை சைடு 2 ஸ்கொயராக இருக்குமா? ஓகே, ஏரியா 1 பெரிய முக்கோணம் என்னது? 144 டிவைடட் பை ஏரியா 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சின்ன முக்கோணம் ஈக்குவல் டு பெரிய முக்கோணத்தோட சைடு என்ன? 3யா? அப்போ 3 ஸ்கொயர் 9. சின்ன முக்கோணத்தது எவ்வளோ? 1. கேன்சல் பண்ணலாமா? 9 1s are 9, ரிமைனிங் 5, 9 6 are 54. அப்போ A2 இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 16. அப்போ இந்த சின்ன முக்கோணத்தின் பரப்பளவு என்னது? 16. ஆன்சர் ஆப்ஷன் ஏ
Next question. In the given figure, if triangle EFG is similar to triangle OPQ, find the value of 7x minus 4y. கொடுக்கப்பட்ட படத்தில் EFG is similar to OPQ எனில் 7x minus 4y இன் மதிப்பை காண்க. இதில் என்னது சைடு எல்லாம் இந்த சைடும் ரேஷியோ ஈக்குவல் சேம். இங்கே இது சிமிலர் ட்ரையாங்கிள்னா அதுதானே. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சைடையும் கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணால் என்னாகும்? x plus 30 divided by இங்கே x plus 30 நான் இங்கே என்ன எடுப்போம்? 30யா? 30 equal to இங்கே y என்னது 22 divided by இங்கே இருக்க சைடு எடுப்போமா? என்னது 14. கேன்சல் பண்ணலாமா? 7 டேபிளில் சாரி 2 டேபிளில் 2 7s are 14 11s are. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னாகும்? 7 into x 7x 7 into 30 210 equal to 11 into 30 330. அப்போ 7x equal to 330ல் 210 போச்சுன்னா 310 ஒரு 120 7x 120. அப்போ 4yக்கு இங்கே கன்சிடர் பண்ணலாமா? அடுத்த கேஸ் என்னது? y plus 15 divided by 22 equal to இங்கே என்னது y plus 15னா இங்கே என்னது y divided by இங்கே 22 எடுத்தால் இங்கே என்ன வரும்? 14ஆ? 2 டேபிளில் 2 7s are 14 2 11s are 7 உள்ள மல்டிப்ளை பண்ணா 7 into y 7y plus 7 into 15 105 equal to 11y. இங்கே ப்ளஸ் 7y இங்கே வந்து என்ன ஆயிரும்? மைனஸ் 11ல் 7 போச்சுன்னா 4y தான் என்னது 105. இப்போ 7x கண்டுபிடிச்சிட்டோம் 4y கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? 7x minus 4y. அப்போ 120ல் 105 போச்சுன்னா எவ்வளோ? 15. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a triangle RST, Z is a point on side ST and SZ is equal to ZD. If RZ is equal to 90 degree and RS is equal to 10 cm, then what is the value of RT? ஒரு ட்ரையாங்கிள்க்கு என்னது? RST. Z is a point on ST. இங்கே தான் என்ன இருக்குது? Zங்கிற பாயிண்ட் இருக்குது. அண்ட் SZ is equal to ZT. இந்த ரெண்டும் என்னது? சமம். ஆர் ZX. இது என்ன டிகிரின்னு சொல்லியிருக்காங்க? 90 டிகிரி. இந்த ரெண்டும் சமமாக இருந்தால் இதுவும் என்னவாக தான் இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்குமா? அப்போ RS என்னன்னு கொடுத்துருக்காங்க? 10. RS 10னா சாரி இங்கே 90னா நம்மளுக்கு இங்கே என்னவா இருக்கும்? ரிமைனிங் 90 டிகிரியாக இருக்குமா? இங்கே RS வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு சைடு ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இந்த சைடும் என்னவா தான் இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இதோட வேல்யூவும் என்னவா இருக்கும்? 10ஆக தான் இருக்கும். வேல்யூ ஆஃப் ஆர்டியோட வேல்யூ என்னது? ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a triangle ABC, AB is equal to 10 cm. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. என்னது? ஒரு முக்கோணம் ABC. AB என்னன்னு சொல்லிட்டாங்க? 10 cm. A is bisected intersect BC at D. A வந்து இரு சமங்களாக BCயை D என்ற புள்ளியில் வெட்டுகிறது. A BCயை ரெண்டு சமமா எந்த புள்ளியில்? D. அப்போ இது வந்து எக்ஸா இருந்தால் இதுவும் என்னவா தான் இருக்கும்? எக்ஸா தான் இருக்கும். அடுத்தது BD என்னது? 6 சென்டிமீட்டர். DC 7.5. அப்போ ஃபார்முலா போடலாமா? ஆங்கிள் பைசெக்டர் என்னது? AB ப்ராப்பர்ட்டி AB டிவைடட் பை BD. கரெக்டா? AB டிவைடட் பை BD ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க? AC divided by CD. AC divided by
சிடி. ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோமா? அப்போ ஏபியோட வேல்யூ இங்கே என்னது 10 டிவைடட் பை பிடியோட வேல்யூ 6 ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ தெரியாது டிவைடட் பை சிடியோட வேல்யூ 7.5. அது 75 by 10ன்னு எழுதுனா இங்கே 10 ஆயிருமா? இங்கே 10ம் 10ம் கேன்சல். 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஒரு 6 மீதி 1, 6 12 மீதி 3, ஆரஞ்ச் 30. அப்போ வேல்யூ 12.5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த adjoining figure AB is parallel to CD. என்ன சொல்லியிருக்காங்க இதில்? ஏபியும் சிடியும் இணை மற்றும் CD is parallel to EF. சிடியும் EFம் இணை. இதுவும் parallel. ஓகே. EA is perpendicular to AB. EA வந்து இங்கே perpendicular 90 degree. ஓகே. BGD 62. அவங்க என்ன கேட்குறாங்க? W. ஓகே. இது வந்து என்னது? 2 parallel இணைக்கோடா. இது ஒரு குறுக்கு வெட்டு. இது 62 இருந்தால் இது என்னவா இருக்கும்? 62 டிகிரியாக தான் இருக்குமா? இது 62 டிகிரியாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறதும் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 62 தான் இருக்கும். ஓகே. இது வந்து ஒரு முக்கோணமா? இது ஒரு முக்கோணமா? முக்கோணத்தில் கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. ஒரு கோணம் 2 கோணம் தெரியும் இன்னொன்று. அப்போ 90 ப்ளஸ் 62 ப்ளஸ் W இஸ் ஈக்குவல் டு 118 போடலாமா? அப்போ W இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 2 9 + 6 15 152 62 72 28. அப்போ டபிள்யூவோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்மளுக்கு? ஆப்ஷன் ஏ 20. ஆப்ஷன் ஏ 28 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the slope of the line perpendicular to the line passing through the points -5, -1 and -2, 0. -5, -1 மற்றும் -2, 0 புள்ளிகள் வழியாக செல்லும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ன? ஃபர்ஸ்ட் சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. செங்கோட்டின் சாய்வு, செங்கோடு அப்போ என்னவா இருக்கும்? -1 by ஸ்லோப். சாய்வா இருக்குமா? ஃபர்ஸ்ட் சாய்வு கண்டுபிடிக்கலாமா? இது என்னது? x1, y1. இது x2, y2. y2ஓட வேல்யூ என்ன? 0. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை x2ஓட வேல்யூ என்னது? -2. x1ஓட வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. அப்போ என்னவா இருக்கும்? 1 டிவைடட் பை 3 இருக்குமா? -2 + 5 + 3. அப்போ செங்கோட்டின் சாய்வு என்ன? -1 by ஸ்லோப். ஸ்லோப்போட வேல்யூ 1/3. கீழே இருக்க 3 மேலே போச்சுன்னா -3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். In angular measurement 1 radian is equal to 1 radian is equal to dash degree. ஒரு ரேடியன் எவ்வளோ டிகிரிக்கு சமம்? 180 டிவைடட் பை பைக்கா. அப்போ பைக்கு பதில் வேல்யூ போடலாமா? 180 டிவைடட் பை 22/7. 2ஆல் அடிச்சா 11, 2 9 18, 0. 9 7s are 63. 630 டிவைடட் பை 11 அடிக்கலாமா? 11 55 மீதி 8 7 77 மீதி 3 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In the given figure lines AB and CD are parallel. என்னன்னு சொல்லிட்டாங்க? ஏபியும் சிடியும் parallel. அப்போ இது இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் இருக்குன்னு அர்த்தம். இது டிரான்ஸ்வர்ஸ் லைன், குறுக்கு வெட்டி. அதுக்கப்புறம் 2 லைன் FG. FGயும் parallel தான். E is a point on the line on FG. It is given AB is equal to 110. அவங்களே கொடுத்துட்டாங்க. இது 110னா மொத்த கோணம் எவ்வளோ? ஒரு லைனில் இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும்? 180. அதில் இது 110னா இங்கே எவ்வளோவா இருக்கும்? 70 இருக்குமா? ஓகே. இன்னொன்று, இது ரெண்டும் என்னது? இணைக்கோடு. இது என்னது?
குறுக்கு வெட்டு. அப்போ இது 95 இருந்தால் இதுவும் 95 இருக்குமா? இங்கே 95னா மொத்தம் 180 வரணும். எவ்வளோ? 100க்கு ஒரு 5, இது எவ்வளோது? 85. இது ஒரு முக்கோணமா? இந்த முக்கோணத்தில் 2 கோணம் தெரியும், இன்னொரு கோணம் கண்டுபிடிக்கணும். கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. அப்போ 70 + 85 + x = 180. அப்போ x = 180 - 5, 7 ல் 14 + 1 15. 155 60க்கு ஒரு 5, ஒரு 25. அப்போ x எவ்வளோ டிகிரி? 25. Answer option B. Next question. In the given figure, AB is parallel to CD. What is the value of x? ABயும் CDயும் parallel. அப்போ இங்கே 65 இருந்தால் இதுவும் என்னவா இருக்கும்? 65. மொத்த கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. 65 + 35 எவ்வளோ? 100. 180ல் 100 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ? 80 டிகிரி. ஆன்சர் ஆப்ஷன் B. Next question. In the given figure, ABD எவ்வளோ? ஆங்கிள் 55. அடுத்து ACD எவ்வளோ ஆங்கிள்? 30. BAC என்ன டிகிரி? Y. BAC Y. அவங்க என்ன கேட்குறாங்க? X கேட்குறாங்க. ப்ராப்பர்ட்டி தெரியுமா? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? angle of A plus angle of B plus angle of C is equal to angle of D ன்னு சொல்லுவோமா? A இங்கே எவ்வளோ? Y. B எவ்வளோ? 55. C எவ்வளோ? 30. D எவ்வளோ? X. இங்கே ப்ளஸ் y இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் y. 55 + 30 எவ்வளோ? 85. அவங்க என்ன கேட்குறாங்க? x மைனஸ் y. அப்போ ஆன்சர் x minus y is equal to 85. Option A. Next question. Two angles of a triangle are 70 degree and 40 degree. Find the third angle. ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் 70 மற்றும் 40. மூன்றாவது கோணத்தை கண்டறியும். 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ? 180. அப்போ என்னது? 70 + 40 + இன்னொரு கோணம் ஈக்குவல் டு 180. x is equal to 70 + 40 110. ப்ளஸ் 110 இந்த சைடு வந்துச்சுன்னா -110. 80ல் 180ல் 110 போச்சுன்னா எவ்வளோ? 70. ஆன்சர் ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின். The supplement of an angle is 15 degree more than 3 times its complement. The measure of the angle is. ஒரு கோணத்தின் மிகை நிரப்பு கோணம் அது நிரப்பு கோணத்தின் 3 மடங்கை விட 15 டிகிரி அதிகம். கோணத்தின் மதிப்பு. மிகை நிரப்பு கோணம்னா என்னது? நம்மளுக்கு 180 டிகிரியா? கோணங்களின் கூடுதல். நிரப்பு கோணத்தின் கூடுதல் எவ்வளோ? 90. ஒரு கோணம், அந்த ஒரு கோணம் என்னென்னு எடுக்கிற? x. ஒரு கோணத்தின் மிகை நிரப்பு கோணம். அப்போ 180 - x ஈக்குவல் டு அதோட நிரப்பு கோணத்தின் 3 மடங்கை விட 3 × 90 - x எவ்வளோ அதிகம்? 15 + 15. சால்வ் பண்ணலாமா? 180 minus x is equal to 9 3s are 27. 270 minus 3 into x 3x plus 15. இங்கே minus 3x இங்கே வந்துச்சுன்னா plus 3x. அப்போ என்ன ஆகும்? 2x ஆகும். 270 plus 15 எவ்வளோ? 285 plus 180 இங்கே வந்தா minus 180. அப்போ 280க்கு ஒரு 100 ஒரு 5. அப்போ 2x என்னவா இருக்கும்? 105. 2x 105னா x என்ன? 2 5 10, 2 2 4, மீதி 1 5. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 52.5 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In the given figure, AOB is a straight line. Okay, AOB ஒரு straight line. AOC என்னன்னு கொடுத்துருக்காங்க? 67 டிகிரி. அடுத்தது மற்றும் OD என்பது BOCயின் இரு சமவெட்டி. OD is the bisector of angle BOC. Bisector என்ன? ரெண்டையும் சமமாக பிரிக்கிறது. அப்போ இதுவும் x, இதுவும் x-ஆ இருக்கும். என்ன கேட்குறாங்க? BODயின் மதிப்பு. இந்த இடத்துல மதிப்பு கேட்குறாங்க. ஓகே, இந்த டோட்டல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 180 இருக்குமா? அப்போ 67
ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ 2x 2x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 180 அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180ல் 67 போச்சுனா 70க்கு ஒரு 3 80க்கு ஒரு 10 13 ப்ளஸ் 100 113 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது வாய்ப்பாடில் அடிக்கலாமா 2 5s are 10 remaining 1 2 6s are 12 remaining 1 0.5 answer 56.5 degree option A ஓகே இன்னைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் தேங்க்யூ